ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே லீவ் விட்டதும் ஊருக்கெல்லாம் போவாங்க. நான் கோயம்புத்தூர் வந்திருக்கேன். எங்கள் அம்மா அப்பா அங்கே தான் இருக்காங்க. நான் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே கோயம்புத்தூரில் தான். ஆல்ரெடி நான் தென் திருப்பதி போனது ஷார்ட்ஸாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். 2 ஷார்ட்ஸாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் தென் திருப்பதி போனது. பார்க்காதவங்க பாருங்க. பட் கோவிலில் வீடியோ எடுக்க அலோடு இல்லை. அதனால நம்ம கோயிலுக்குள்ளே எடுக்க முடியல. போனது வந்தது, அதுக்கப்புறம் டீ குடித்தது, ஹோட்டலில் சாப்பிட்டது, இப்படி தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது. நல்ல தரிசனம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. போயிட்டு வந்தாச்சு. இது தென் திருப்பதி போகிறதுக்கு முன்னாடி நான் இங்கே கோயம்புத்தூர் வந்த உடனே, அதாவது 2 வீக்ஸ் இருக்கும். அப்போ கசின்ஸு அத்தை எல்லாரும் வந்தாங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமா சேர்ந்து இங்கே என்னோட அண்ணா வீடு, அப்புறம் எங்கள் மாமா வீடு எல்லாம் இருக்குது. சரி எல்லாருமா சேர்ந்து படத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டு போனோம். ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மாலில் தான் படத்துக்கு போனோம். கொக்கரக்கோவில் சாப்பிட்டோம். அப்போ இருந்தே கொக்கரக்கோ நாங்கள் அடிக்கடி போவேன். நான் அப்போ இருந்தே போவோம் நாங்கள் ஃபேமிலியோட. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிரில்லாம் சூப்பராக இருக்கும். சூப்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸ்டார்டரு எல்லாமே நல்லா இருக்கும். அங்கே பிரியாணி எல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். வெளியிலேருந்து யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக கொக்கரக்கோ ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே 2-3 இடத்துல இருக்குது கொக்கரக்கோ. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் போனது ஆர்எஸ்புரம் பிரான்ச்சுக்கு தான் நாங்கள் போனோம். எல்லாருமா என்ன வேணும் எல்லாரும் பேசி, அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஆர்டர் பண்ணி எல்லாம் சாப்பிட்டுட்டு 3:30க்கு ஷோ படத்துக்கு புக் பண்ணியிருந்தது. நாங்கள் எல்லாருமா போய் சாப்பிட்டுட்டு ஒரு 3 o'clock கிட்ட ப்ரூக்ஃபீல்ட்ஸ் போயிட்டோம். எல்லாரும் ஸ்டார்டரு மெயின் கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு டெசர்ட்டுன்னு பார்த்தோன்னா நமக்கு சரி எல்லாரும் லைம் ஜூஸு மின்ட் லைம்னு சொல்லி அதே ஆர்டர் பண்ணி எல்லாரும் சாப்பிட்டாங்க. இது ஃபுல்லாக காலியானதுக்கப்புறம் எடுத்தது. ஏன்னா அவ்வளோ பசி எல்லாருக்கும். வீடியோ கூட சரியாக எடுக்க முடியல. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே மெதுவாக கிளம்பியாச்சு. இத்தனை பேர் சேர்ந்து சாப்பிட்டோம் பாருங்கள். ரேட்டுமே கம்மியாக தான் இருந்தது. கண்டிப்பாக கொக்கரக்கோ ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்புறம் நாங்கள் எல்லாருமே அப்படியே கிளம்பிட்டோம் ப்ரூக்ஃபீல்ட்ஸ்க்கு. பசங்கள்லாம் ஒரே பாடிட்டு ஆடிட்டு வந்தாங்க. நான் அப்படியே சைடில் என்ன செல்ஃபி எடுத்துக்கிட்டே வந்தேன். அப்புறம் நாங்கள் அப்படியே ப்ரூக்ஃபீல்ட்ஸ் போய் சேர்ந்துட்டோம். என்ன மூவி புக் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, கிங்டம் ஆஃப் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் தான் நாங்கள் போனது. ஆக்சுவலாக இது நான் ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் பார்த்துருக்கேன். 2ம் 3ம் நாங்கள் பார்க்கல. சரி இது பார்க்காமலே ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்ட் மாதிரியே இந்த 4th பார்ட்டும் நல்லா இருந்துச்சு. பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. பசங்கள்லாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க.
படம் டைம் போனதே தெரியல. நான் வந்து அப்புறம் வீடியோவே எடுக்கல. இடையில ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் படம் முடிஞ்சதுன்னு தான் வெளியில வந்து வீடியோ எடுத்தேன். அப்படியே செல்ஃபி வீடியோலாம் எடுத்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஃபேமிலியோடு போகிறதே ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான். இங்கே தான் போகணும் அங்கே தான் போகணுன்னு இல்லை, வீட்டில் உட்காந்து கூட நம்ம என்ஜாய் பண்ணலாம் எல்லாருமா சேர்ந்து. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்து வேறு வீடியோவில் பார்க்கலாம்.